சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 சத்தியத்தின் வழியாக சுத்தமும், பரிசுத்த ஸ்தலமாகிய 2வது பகுதியில் 3 சத்தியத்தின் வழியாக சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் தேவ கிருபையால் நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக 2 சத்தியங்களை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஒன்று, சத்திய தேவ செய்தியாக இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் விரும்பி கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்வதற்கு முடிவிலே நல்ல தீர்மானம் பண்ண வேண்டும். நாம் தீர்மானம் பண்ணி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு பாத்திரமாகவோ எடுத்துக்கொள்ளப்படவோ முடியும். கடைசி சத்தியமாக சத்திய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். சத்திய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது ஜீவ கிருபை நமக்கு உண்டாக இருக்கிறது. இந்த 2 சத்தியத்தையும் நாம் அனுசரிக்கிறதுனால தெய்வம் நமக்கு மகா பரிசுத்தத்தையும் கொடுக்க இருக்கிறார். இப்போதும் சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். சத்திய தேவ செய்தியானது ஒருபுறம் நாம் கேட்க இருக்கிறோம், இன்னொரு புறம் தெய்வம் அதை நம்முடைய இருதயங்களிலே எழுதி வைக்க இருக்கிறார். தேவ செய்தி நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நம்முடைய தெய்வத்துக்கு சொந்த ஜனமா இருக்கணும். அவர் நமக்கு சொந்த தெய்வமாக இருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்தும்படி சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், ஆவியின் கனியற்ற சத்தியம். இதுவரைக்கும் நம்ம கேட்டது ஆவியின் கனியை குறித்த சத்தியம்.
இனி தேவனுக்கு சுத்தமானால் இன்று முதல் நாம் கேட்க போகிறது ஆவியின் கனியற்ற சத்தியம். தலைப்பு விளங்கணும். தலைப்பு விளங்காம நம்ம என்ன கேட்க கூடாது? சத்தியத்தை கேட்க கூடாது. மறுபடியும் தலைப்பை சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சரியாத்தான் எழுதியிருக்கீங்க. ஆவியின் கனி நமக்கு தேவை. ஆவியின் கனி நாம் கொடுக்கணும். ஆவியின் கனியை கொடுக்க வேண்டிய நாம ஆவியின் கனி அற்றவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. பிரசங்கம் எல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். பிரசங்கம் எல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கும். பிரசங்கம் எல்லாம் கேட்கும் போது பிரமிப்பா கூட இருக்கும். வாழ்க்கைன்னு வரும்போது, நடைமுறைன்னு வரும்போது ஆவியின் கனியை நம்மால் வெளிப்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானே உண்மை? இந்த உண்மைக்கு மாற்று வேண்டாமா? ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ்க்கையை நடத்த வேண்டிய நாம் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிற காரண காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டாமா? அதனாலதான் கடந்த வாரம் ஆவியின் கனியை குறித்த சத்தியம் ஒரு நிறைவுக்கு வந்த போது, இனி அடுத்து என்ன சத்தியத்தை எங்களுக்கு கொடுக்க போறீங்க தெய்வமே அப்படின்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்த போது, அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாரு, ஆவியின் கனியற்ற வாழ்க்கை இருக்கிறது. ஆவியின் கனியற்ற வாழ்க்கை இருப்பதை விளங்கிக் கொள்ள அதற்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை தான் இன்று முதல் நாம் கேட்க இருக்கிறோம். நாம் எழுதி கொண்ட தலைப்புக்காக ஆதார வசனங்களை குறிப்போம், நிறைய வகையில வாசிப்போம், உபத்தலைப்பை கண்டுபிடிப்போம், உபத்தலைப்பையோ அதற்குரிய வசனங்களையும் எழுதுவோம், ஜெபித்து சத்திய தேவ செய்தியை கேட்போம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வேத வசனம் கலாத்தியர் 5:22. அடுத்த வசனமா 2 தீமோத்தேயு 3:3 குறிப்போம். அடுத்த வசனமா 1 யோவான் 4:20 எழுதிக் கொள்வோம். சத்திய தேவ செய்திக்கான தலைப்பையும் வசனங்களையும் எழுதி குறிச்சிருக்கிறோம். இப்ப 3 வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு வசனமா ஒவ்வொருத்தரா வாசிக்க இருக்கிறாங்க. அவங்க தேவ மகிமைக்காக வாசிக்கிறத நம்ம எல்லாரும் கேட்போமா? வாசிக்கப்பட்டதான வேத வசனத்துல ஆவியின் கனி 7 இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வசனங்கள்ல மற்றதெல்லாம் வரும். நம்ம இந்த ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆவியின் கனியில முதல் கனியை என்னன்னு பார்க்கிறோம்? அன்பு. ஆவியின் கனியிலே முதல் கனியாக வெளிப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற அன்பை கவனிச்சுட்டோம். இந்த அன்பு என்கிற கனி நம்மிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வெளிப்படணும், நம்ம கொடுக்கணும். நம்ம அன்புங்கிற கனியை கொடுப்பதற்கு தடையா என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஆவியின் கனி அன்பு. ஆவியின் கனியற்ற அன்பற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தடையா ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இதை கண்டுபிடிக்க அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் முதல் வார்த்தையை கவனிக்கணும். என்ன இல்லாதவர்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, சுபாவ அன்பில்லாதவர்கள். மனிதனுக்கு சுபாவம் இருக்கிறது. மனித சுபாவத்தில் இயற்கையாகவே தெய்வம் அன்பை வைத்திருக்கிறார். ஒரு கொடூரமான மனுஷங்கிட்ட கூட சுபாவ அன்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இதுதான் தெய்வம் படைச்சிருக்கிறார்.
மனிதனிடத்திலே அன்பு என்கிற ஒரு சுபாவம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது இந்த சுபாவ அன்பு கூட இல்லாம போகும். இந்த சுபாவ அன்பு இல்லாம போகிறதுக்கு என்ன காரணம்னு கவனிச்சா, அதே வசனத்துல கடைசி வார்த்தையை பாருங்களேன், நல்லோரை பகைக்கிறவர்களாயோ. இத சுபாவ அன்பை பத்தி தனியா பேசணும். அதற்கு சித்தமானால் அதை பின்னதாக நம்ம கேட்கலாம். ஒரு மனிதனிடத்திலே சுபாவ அன்பு கூட நீங்கி போகுமா? அப்படி அது நீங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பகை. அப்ப அந்த வசனத்துல நிறைய விஷயம் இருக்குது. ஆனா பகையை மட்டும் நீங்க குறிப்பிட்டு எப்படி எடுக்கிறீங்க, எங்களுக்கு விளங்கவே பாஸ்டர் அப்படி நமக்கு தோணும். வேதத்துல அன்புங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வார்த்தை இருக்குன்னு ஒவ்வொரு வசனமா தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கும் போது அதிகபட்சமா ஆப்போசிட்டா வரக்கூடிய வார்த்தை என்னதான்? பகை. அது இந்த வசனத்திலே வந்திருக்கு. சரி, இன்னொரு வசன வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 4:20. வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் அன்புங்கிற வார்த்தையும் இருக்கு, அப்படியே பகை என்ற வார்த்தையும் வருகிறது. நான் நிறைய வசனங்களை எடுத்து பார்த்தேன். 1-2 இல்ல, நிறைய வசனங்களை கவனிச்சேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு கூட வசனம் இருக்கு. இருக்கா இல்லையா? தேவ ஜனம் அன்பா இருக்கணும். தேவ ஜனங்களிடத்துல அன்பு வெளிப்படணும். அப்படி அன்பு வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் போது பகை என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே ஆவியின் கனியற்ற சத்தியத்திலே இன்றைக்கு நாம் கேட்கிற தலைப்பு என்னவென்றால், எழுதிக்கங்க. இன்னைக்கு நம்ம ஆவியின் கனியற்ற சத்தியத்துல முதல் சத்தியத்தை கேட்க போறோம். அதனால நம்பர் 1 கூட தலைப்புக்கு நீங்க போட்டுக்கலாம். அன்புன்னு எழுதி ஒரு ஐபன் போட்டு ஒரு சின்ன கோடு போட்டு பகைன்னு எழுதுங்க. பகை, அன்பு ஐபன் பகை. உங்களுக்கு சுருக்கமா இருக்குமே இப்படி சொல்லிட்டேன். அன்பின் கனிக்கு எதிரான பகை அப்படி கூட எழுதிக்கலாம். அது அவங்க விருப்பம். இப்ப இந்த தலைப்புக்கான வசனங்களை குறிப்போமா? பிரசங்கி 3:8, எசேக்கியேல் 35:5, ஓசியா 9:7, 8, 1 யோவான் 2:9, மார்க்கு 13:13, கடைசி வசனம் ரோமர் 8:7. தலைப்பு வசனம் எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆவியின் கனியற்ற சத்தியம். ஆவியின் கனியிலே ஒன்றுதான் அன்பு. அன்பு என்கிற கனி நம்ம இடத்துல இல்லாம போகுதுன்னா, அந்த கனி அற்று போகிறது என்றால் அதற்கு காரணம் பகை. பகையை குறித்து தலைப்பிலே நாம சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். இந்த சத்தியம் இந்த இருதயங்களில் எழுதப்பட்டு ஆவியின் கனியற்ற தன்மை நீங்கி ஆவியின் கனியை கொடுக்க சத்திய தேவ செய்தி நமக்கு வெளிப்பட இப்போதும் நம்முடைய உடன் மேய்ப்பர் அவர்கள் ஜெபிப்பார். நாம் ஒருமனப்படுவோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தொழுது சேவிக்கிறோம். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்க நீங்க தக்கதாக செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமே ஆமே. சத்திய வார்த்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாயிருப்பதாக. ஆமே. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியை தேவன் நமக்கு பேச இருக்கிறார். சத்திய தேவ செய்தியை தேவ ஆவியானவர் நமக்குள் எழுத இருக்கிறார். சத்திய தேவ செய்தி புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தையாக நமக்கு வெளிப்பட இருக்கிறது. 12ஆம் வருஷத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனமாக ஆவியின் கனி 12 கொடுத்து வாழ சுமார் 9 மாதங்களாக 36 வாரங்களாக தெய்வம் ஆவியின் கனியை குறித்து நம்மோடு பேசி வந்தார். எவ்வளவு காலமா பேசினாரு? 36 வாரம் 9 மாதம். 9 மாதமா நம்ம கிட்ட தெய்வம் ஆவியின் கனியை குறித்து பேசி இருக்கிறார். இப்படி 9 மாதமா நம்ம கிட்ட தெய்வம் ஆவியின் கனியை குறித்து பேசி இருக்கும் போது அத நம்ம ஒண்ணுமே இல்லாதது மாதிரி, அதை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட சிந்தையே இல்லாத மாதிரி ஆவியின் கனியற்ற வாழ்க்கையை நம்ம நடத்திவிடக் கூடாது. ஆகவேதான் ஆவியின் கனியாகிய அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கின்ற பகையை குறித்த சத்தியத்தை தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். புகைனா என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா பகைனா என்னன்னு தெரியலையா பாஸ்டர்? கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. கவலையே படாதீங்க. விதவிதமான பகைய தெய்வம் நமக்கு சொல்ல போற. நமக்கே தெரியாத நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பகையையும் தெய்வம் என்ன பண்ண போறாரு? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் பகை என்னை விட்டு நீங்க வேண்டும், பகை என்னை விட்டு ஒழிய வேண்டும். ஆவியின் கனி கொடுத்து வாழ எனக்குள் தடையாக இருக்கின்ற பகை என்னை விட்டு நீங்க தெய்வம் என்னோடு பேச வேண்டும். இப்படி உணர்வோட சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்க போறோம். இதற்காக நாம் எழுதி கொண்ட வேத வசனங்கள்ல முதல் வசனமா இருக்கக்கூடிய பிரசங்கி 3:8 ஒருவர் தேவ மகிமைக்காக வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போமா? உண்மைதாங்க, இதுவும் உண்மைதாங்க. வேத வசனத்தை கவனிச்சீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு பாஸ்டர். எங்கடா ஆண்டவர் குற்றம் சொல்லிடுவாரோன்னு பார்த்தோம். ஆனா ஆண்டவரே எங்களுக்கு தாங்களா ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். நல்ல தெய்வமாச்சே. நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு நல்ல தெய்வமா இருக்கிறார். சில பேர்கிட்ட நம்ம வேத வசனத்தை எடுத்து ரொம்ப விவரமா பேசுறோம்னு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்படியா நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாரு அப்படின்னா அவரு ஒரு வசனத்தை என்ன பண்ணுவாரு? எடுத்து வாசிப்பாரு. கேட்கறதுக்கு சரியாவே இருக்கும், சரி போல தெரியும். ஆனா கொஞ்சம் சிந்திக்கல அப்படின்னா ஏமாத்திடும். ஏயா இப்படி மொடா குடியனா இருக்கிற? நல்லது இல்லையா? குடிக்கிறதெல்லாம் தப்புயா? வேதத்துல குடிக்க கூடாதுன்னு எழுதி இருக்கியா? நீதிபதிகள் புத்தகத்துல உனக்கு பாரு இவ்வளோ வசனம் இருக்கியா அப்படின்னு சொன்னா, என்ன பழைய ஏற்பாட்டை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிற? புதிய ஏற்பாடுலாம் படிப்பியா? படிக்க மாட்டியா? நிருபந்தெல்லாம் வாசிக்க மாட்டியா? அப்போ சொன்னா பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் தெரியுமா?
சாலமோனை விட தெரியாது. ஒரு மதுபானத்தை குட்டி கொண்டு எழுதி இருக்கிறார். நீ என்னன்னா குறைச்சிக்கிற சாப்பிடாதங்கிற, அவர் என்ன சொல்றாரு? கூட்டிக்கொள்ள அப்படிங்கிறாரு. அவர் சொல்றத கேட்கறதா நீ சொல்றத கேட்கறதா? இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. உனக்குதான் வசனம் தெரியுமா? எனக்கும் தெரியும். இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. பகையெல்லாம் இருக்க கூடாதியா, பகையெல்லாம் வேண்டாம் ஐயா, பகையெல்லாம் நல்லது இல்லைங்க, நம்ம ஆண்டவருடைய ஜனங்க. அப்படியா? ஞானி சாலமோன் என்ன எழுதியிருக்கிறாரு? பிரசங்கிக்கிற ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நீ படிக்க மாட்ட? நேயிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. ஒரு காலத்துல நானும் அவனு ரொம்ப ஸ்நேகமா இருப்பேன் ஐயா. அதெல்லாம் உனக்கு தெரியாது. அந்த மாதிரி நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண உடனே அவ்வளவு ஸ்நேகமா இருந்தோம். 30 நாள்ல எல்லாம் மாறி போச்சுன்னா வசனம் தான். நேயிக்க ஒரு காலம் உண்டு, வசனத்தின்படி வாழ்க்கை நடத்தலாம். கத்திய எங்கிட்டு பிடிக்கணும்னு பார்த்து பிடிக்கணும். கத்திய புடி பக்கம் பிடிக்கணும். அதுக்கு பதிலா அந்த பக்கம் கூர்மையா இருக்க பக்கம் பிடிக்கிறான்னு பிடிச்சா கைய என்ன பண்ணிடும்? வெட்டி விட்டுரும். வசனத்தை திருப்பி பிடிச்சிடாத. மனிதனுடைய நிலைய சாலமோன் எழுதி வச்சிருக்கிறார். மனிதனுடைய நிலையை என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு காலம் சிநேகிச்சு வாழ்றான், ஒரு காலம் எப்படி வாழ்றான்? பகைச்சு வாழ்றான். 2 காலத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறான்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இது நடக்க மாட்டேங்குது நம்ம ஆளுகளுக்கு. உடனே என்ன நினைக்கிறான்? சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. இவ்வாறு அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் பைபிள் என்ன செய்யல, எழுதல. அது போனாலும் போவோம். அதனால நீ என்ன பண்ண கூடாது? கண்டுக்க கூடாது. நாம வேகமா திங்க் பண்ணி பேசலாம் பாருங்க. வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை அறிந்தவர்களாக வேதத்தை படிக்க வேண்டும். வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெருசு இல்ல. வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை அறிந்து படிக்க வேண்டும். இந்த மாதிரி வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நாம் பகைக்கிறது நல்லதுன்னு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடவே கூடாது. தெளிவா இருக்கணும் தேவஜனம். இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 35:5. வாசிக்கப்பட்டதான பழைய ஏற்பாட்டு எசேக்கியேல் புத்தகத்தில் உள்ள வசனத்துல ஒரு சம்பவம். இப்ப நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போகல. வேத வசனத்துல இருக்கிற வார்த்தைய கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். பகையை வைத்து அப்படி எழுதல. என்ன பகை? பழைய பகை. இன்னைக்கு நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம், பேப்பர்லாம் வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பர் எல்லாம் வாசிக்கிறோம். கவனமா கேளுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விளங்கணும். இதெல்லாம் விளங்கலன்னா வாழ்க்கை வம்பா போயிடும், வாழ்க்கை பிரச்சனையா போயிடும், வாழ்க்கை கனியற்று போயிடும், வாழ்க்கை ஒன்னில்லாம போயிடும், வாழ்க்கை கொடுமையா போயிடும், வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடுவோம். பல நேரங்கள்ல நியூஸ் வாசிக்கும் போது எங்கேயாவது கொலை நடந்திருக்கும், எங்கேயாவது வெட்டு குத்து நடந்திருக்கும், எங்கேயாவது பெரிய கலவரம் நடந்திருக்கும். முடிவு என்ன என்ன பிரச்சனைன்னு விசாரணை பண்ணி சொல்லுவாங்க. பழைய பகை. இன்னையா திருவிழா நல்லபடியா போச்சா? ஆளையா நீ வேற தப்புச்சோம் பொழைச்சோம் நாங்களே ஓடி வந்தோம். என்னாச்சு? ஐயோ ஐயோ, எங்க பார்த்தாலும் தடியும் கையுமா அலையிறாங்க. எவனை போடுவான்னு சொல்ல முடியல. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, போன வருஷம் திருவிழாவில் அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் பேரை சொல்லி சுத்தி வளைச்சு விஷயத்துக்கு வருவாங்க. அவன் மண்டையில கத்திய போட்டு விட்டானா. போன வருஷம் மண்டையில எதை போட்டு விட்டான்? கத்திய போட்டு விட்டான். இந்த வருஷம் எங்க மண்டையை புழக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் குடும்பம் வந்துட்டாங்கடா. பழைய பகடா. போன வருஷம் பகை, இந்த வருஷம் என்ன பண்ணுது? ஐயோ, நான் செலவு பண்ணிட்டு வந்து திருவிழா பார்க்க முடியலையா, அப்புச்சோம் பொழைச்சான்னு ஓடி வந்து சேர்ந்தேன் அப்படின்னா. இந்த பகை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10 வருஷம் கழிச்சு திருவிழாவில் கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓ, இது தீராவியாது, பழம் பகையாது. சில குடும்பம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே தெருவுல ஏத்த வீட்டுலதான் குடியிருப்பாங்க. அங்காளி பங்காளிமாங்க. என்னது? சோத்திரம். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து இவன் இறங்கும் போது, அவன் வீட்டுக்குள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னா, ஒருத்தனை என்ன பண்ணுவான்? ஓர கண்ணால முறைச்சு பார்த்துக்கிட்டே இறங்குவாங்க. என்னடா சமாச்சாரம் பார்த்தா,
இவனுக்கு 2 பேருக்குள்ள எதையாவது பிரச்சனையான விசாரிப்பாங்க ஊர்ல. ஒரு பிரச்சனை இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி இருக்கிறான்னு கேட்டா அது அந்த கிழவிட்ட போய் கேளு, அது சொல்லும். அப்பா எடுத்துக்காதீங்க, வழக்கு சொல்லு. கிழவிங்கிறது நல்ல வார்த்தைங்க. கிழவிங்கிறது என்னது? நல்ல வார்த்தை. சில பேர் சொல்லுவாங்க, அவன் என்னதுமா சொன்னா மயிருன்னுட்டான். என்ன சொல்லிட்டான்? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா உட்காந்து பேசுவானுங்க பாருங்க, நல்ல வேலைடா, மயிர் இலையில தப்பிச்சேன். என்ன இலையில தப்பிச்சேன்? மயிர் இலையில தப்பிச்சேன். அதை பூசாம சொல்லுவாங்க. மயிர் என்பது நல்ல வார்த்தை. நாற்றம் அப்படிங்கறத மோசமா சொல்றாங்க. வாசம் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க? நல்லது சொல்றாங்க. ஆனா நாற்றம் என்பதுதான் சரியான வார்த்தை. நமக்கு தமிழே வழங்க மாட்டேங்குது. இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த கிழவிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போய் கேட்டா, வா உட்காரு, வா இந்த வெத்தலை எல்லாம் காப்ப கிள்ளி போடு. அதுகிட்ட பிரச்சனையை கேட்க வந்து அது என்ன பண்ணுது? வேலை கொடுக்குது. காம்பெல்லாம் பிச்சு போடு, பாக்க இடிச்சு கொடு. எல்லாம் இடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் சொல்லுது, இருறா மென்னுட்டு சொல்றேன். உட்கார்ந்து இருப்போம். அது மென்னுட்டு சொல்லுவான். அது வேற ஒண்ணும் இல்ல, இவனோட 3வது தாத்தன் இருக்கான் பாத்தியா? எத்தனாவது தாத்தன்? 3வது தாத்தன். இது உனக்கு எப்படி கிளவி தெரியும்? அப்ப நான் அம்புட்டு ஒன்று புள்ள. அப்ப எத்தனை ஒன்று புள்ள? அம்புட்டு ஒன்று புள்ள. அப்ப இவனோட 3வது தாத்தனுக்கும் அவனோட 2வது தாத்தனுக்கும், யாரோட? இவனோட. இவனோட 2வது தாத்தனுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு சொத்து தகராறு. 3வது தாத்தன் 2வது தாத்தன் காலத்துல உள்ள பிரச்சனையா இங்க வந்துகிட்டு இருக்குது. ஆமா, அந்த வீடும் இந்த வீடும் ஒரே நிலமா இருந்துச்சு. அது பாகம் வைக்கிறது என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு. பாகம் தான் வச்சாச்சு. இப்பதான் அவன் வேற இவன் வேற இருக்க. அதான் வேற வேறையா ஆகி போச்சியா? என்ன ஆகி போச்சு? ஆமா, பகை தான் வேற வேற ஆகி போச்சு. பழம் பகை. என்ன பகை? பழம் பகை. இன்னைக்கு சில வீடுகள்ல பாருங்க, மாமனாருக்கும் மருமகனுக்கும் என்ன செய்யாது? ஆவே ஆகாது. மாமனாருக்கும் மருமகனுக்கு என்ன செய்யாது? ஆவே ஆகாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, வந்த புதுசுல மாமனார்ட்ட மருமகன் என்ன கேட்டிருப்பாரு? மீதி நகை எப்ப போட போற? அவருக்கு ஒரு தேவை இருந்திருக்கு. மாமனார்ட்ட வந்து ஒரு தேவை இருக்கு, குடுன்னு கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா என்ன கேட்கிறது? மீதி நகை எப்ப போட போற? போடுவல்ல, வந்த உடனே நகை வேணுமா? பொண்ணை கொடுத்தாச்சுல்ல, பொண்ணு இருக்கட்டையா, நகை எப்பயா கொடுக்கற? மாமனார் கூட பார்க்காம அப்படி கேட்கிற, இப்படி மரியாதை இல்லாம பேசுற. மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? மகன் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா மகனுக்கு கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆயிருக்கும். மாமனார் மக வீட்டுக்கு உள்ள வருவாரு. மருமகன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? எரிச்சு தோல்ல துண்டை போட்டுட்டு மாடிக்கு போயிருவாரு. மாமனார் கீழே செருப்பை போட்டுட்டு வெளியில அப்படி இறங்கி போவாரு பாருங்க. மருமகன் மேல இருந்து கீழே என்ன பண்ணுவாரு? இறங்கி வருவாரு. ஏங்க, எங்க அப்பா வந்தாரு, நீங்க பாட்டுக்கு ஒரு வாரமா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, என் வீடு நான் வாரமாலாம் உட்கார முடியாது. அந்த ஆள் வந்தாருன்னா அந்த ஆள் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்? என் வீட்டு நடு மாடியில போய் உட்கார்ந்துருந்தேன். எங்க போய் உட்கார்ந்தேன்? நடு மாடியில. நாங்க நடுப்புல உட்காருவோம். ஆனா எங்க உட்கார மாட்டோம்? கீழே ஓரமாலாம் உட்கார மாட்டோம். சோ மனசுல என்ன இருக்கு? பகை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 வருஷத்துக்கு முன்னால. பழம்பகை என்பது உலக மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அவெல்லாம் மனம் திரும்பிட்டோமா இல்லையா? மனம் திரும்பிட்டோமா இல்லையா? உலக ரசிக்கப்பட்டோமா இல்லையா? பிரேமுக்கு சந்தேகமே இல்லை. அவெல்லாம் மனம் திரும்பிட்டோம், அவெல்லாம் ரசிக்கப்பட்டுட்டோம். ஆனா பழம்பகையோட இருக்கும். ஆனா எதோட இருக்கும்? நீ ஆவியின் கனியை கொடுக்கணுமா இல்லையா? ஆவியின் கனியாகிய அன்பை வெளிப்படுத்தணுமா இல்லையா? நீ ஆவியின் கனியாகிய அன்பை வெளிப்படுத்த முடியாம உன்னை தடுக்குதுன்னா அதுக்கு காரணம் உன்னிடத்தில் இருக்கிற பழம்பகை. எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா இது எல்லாத்தையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னிடத்துல இருக்குதா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சொல்லி சொல்லி காட்டுவான். அன்னைக்கு என் மண்டையை பிறந்தல்ல, உனக்கு தரமாட்டேன் நானு, உனக்கு செய்ய மாட்டேன் நானு, உன்னை சேர்த்துக்க மாட்டேன் நானு, உன பேச மாட்டேன் நானு, உன ஒத்து வர மாட்டேன் நானு. ஓயா பழம் பகை. பாருங்க, குழம்பு வைக்கிறவங்க பழப்பொழி வாங்குவாங்க. பாத்துருக்கீங்களா? குழம்பு ருசியா இருக்கும். மீன் குழம்பு நல்லா இருக்கும். காரம் ஜாரமா புளியுமா சம்முன்னு இருக்கும். குழம்பு நல்லா இருக்கும்.
ஆனா உன் உள்ளத்துல பலம் பகை இருந்துச்சுன்னா குழம்பி போயிருவ. அன்பா நடக்கிறதா பகையா நடக்கிறதா? பகையா நடக்கிற அளவுக்கு கெட்டு போயிருவ. பலம் பகைய தூக்கி போடணும். எங்களுடைய காலங்கள்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொல்றேன், எங்க வீட்டுக்கு எங்க சின்ன மாமா வீட்டுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பம் என்ன செய்யாது, ஆகாது. எனக்கும் எங்க சின்ன மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்க வீட்டுல பெரியவங்களுக்கும் எங்க சின்ன மாமா குடும்பத்துக்கு என்ன செய்யாது, ஆகாது. ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும். நாங்களாம் ரோட்ல போகும்போது என்னதான் பண்ணுவோம், ஏத்தாப்புல எங்க சின்ன மாமா வந்துட்டாருங்களே, அப்படியே அப்பதான் வானத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டே போறோம். ரோடு வானத்துல போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஒரு தடவை சினிமா தேட்டர் போயிட்டோம். அப்படியே அடுத்த படம் வரதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே போஸ்டர் பாத்துக்கிட்டே போய் ஒருத்தர் மேல மோதிட்டேன். அவரு என் மேல மோதிட்டேன். உடனே படக்கு 2 பேரும் திரும்பி நேர்முகமா பாக்குறோம். பார்த்த உடனே டக்குன்னு அப்படி ஒரு 90 டிகிரி இந்த பக்கம் திரும்பிட்டேன். யாரு? மாமா. அவருக்கு எனக்கு என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு பிடிக்காது? எங்க வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்காது. அது யாருன்னு கேட்கணும், ரகசியம். அவங்களுக்கு பிடிக்காது. பகன உடனே எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனா ரசிக்கப்பட்ட பிறகு அந்த மாமா கடை வாசல்ல போய் நிப்பேன். பக்கத்துலதான் எங்க கடை இருக்கும். அந்த கடையை எட்டி பாத்துக்கிறது, உள்ள யார் இருக்கா, எங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்களான்னு பாக்குறது. இல்லன்னா தைரியமா நின்று பேசுறது, இருந்தாங்கன்னா கொஞ்சம் சமயோஜிதமா பேசுறது. எங்களுக்கு அந்த பகையெல்லாம் எப்ப போயிடுச்சு, மனம் திருப்பி ரசிக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட போயிட்டு சத்தியத்தை பேசி இருக்கிற. கர்த்தர் உணர்த்தினார், அன்பை வெளிப்படுத்த உதவினார், பகையை நீக்கும்படி உதவினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க கிட்ட யாரா வேணா இருக்கட்டும், அன்பை வெளிப்படுத்தி அவர்களோடு பழக முடியவில்லை அப்படின்னா நமக்குள்ள என்ன பகை இருக்க வாய்ப்பு, பழம் பகை இருப்பதற்கு வாய்ப்பு. பழம் பகையோ கிளம்பகையோ எல்லாத்தையும் தூக்கி போடுவதற்கு நாம் தெளிவு பெற வேண்டும். பழம் பகை இருந்துச்சுன்னா அன்புங்கிற கனி வெளிப்படாது. எச்சரிக்கை தேவை. இப்ப அடுத்த வசனம் ஓசியா 9:7. பித்தமண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை குறிச்சும் தம்முடைய தீர்க்க தரிசிகளை குறிச்சும் ஒரு லிஸ்ட் வைக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். உன் குறைவான அக்கிரமத்தினாலேயும் உன் குறைவான பகையினாலேயும் தீர்க்க தரிசிகள் ஞானியும் ஆதியை பெற்ற மனிதர்கள் தெளிந்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படியே இருக்கு. மிகுதியான அக்கிரமம். அது என்ன மிகுதியான அக்கிரமம்னு பார்த்தா மிகுதியான பகை. பகைனா கொஞ்சம் நெஞ்சம் பகை இல்லைங்க. 3 தாத்தா காலத்துல இருந்து வருது, 4 தாத்தா காலத்துல இருந்து வருது, 5 தாத்தா காலத்துல இருந்து வருது. என்ன காரணம்னு பார்த்தா பகை போக போக எப்படி ஆகிட்டே போகுது, மிகுதி ஆகிட்டே போகுது. இன்னைக்கு நம்ம சபையில பாருங்களேன், எல்லாம் உள்ள நுழையும் போதே ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறது. ஐயோ ஆராதனை ஆரம்பிக்க போது விடுங்க அப்படின்னு நம்ம வம்படி பண்ண வேண்டியதா இருக்குது. உள்ள நுழையும் போதே நம்ம சகோதரர்கள் ஒருவர் எப்படி பிடிச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அன்புங்கிறாங்க. திரும்ப போகும்போது வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே அன்பா நின்று ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறது, கொஞ்சி பேசுறது. ஒரு வாரமாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார், ஐயோ நல்லா இருக்கிறியா நல்லா இல்லையான்னு வீட்டுல எல்லாம் தவிச்சு போயிட்டேன். ஒரு ஆலயத்தை விட்டு போயிட்டா பார்க்கவா முடியுது, இனிமே அடுத்த வாரம் தான் பார்ப்போம். அப்படி அன்பு என்ன பண்ணுது, மிகுதியா வருது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் ஒழுங்கா பாத்துருக்கீங்களா? ஐ மீன் சமீபத்துல சொல்றேன். ஆண்டனி அவ்வளவு பெரிய காமெடியா? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் ஒழுங்கா பாக்குறோமா? கேட்டா சத்திய மார்க்கத்தாங்கிறாங்க. பித்தம் கொண்டவர்கள். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்ககிட்ட அன்புதான் ஆத்துமால மிகுதியா இருக்கணும்.
பகை எப்படி இருக்கக்கூடாது? கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பகை. நீ மனம் திரும்பி இருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற, ஓ ஆத்துமால பகைங்கிற அக்கிரமம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இஸ்ரவேலரை பார்த்து தெய்வம் சொல்றாரு, மிகுதியா இருக்குங்கிறாரு. நீ உலகத்தான் அல்ல, நீ இயேசுவின் சீசன் சீசி. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பகையினாலே நிரம்பி இருக்கிறதா? எச்சரிக்கை பெறு. இப்ப 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தீர்க்கதரிசியை பத்தி என்ன அருமையா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தில் என்னவா இருக்கிறானா? பகையாளியா இருக்கிறானா? நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனை பத்தி, தேவ ஜனங்களை பத்தியும், தேவனுடைய ஊழியர்களை பத்தியும் லிஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை என்னையும் பார்த்து, தேவனுடைய ஊழியர்களை பார்த்து, தேவனுடைய ஆலயத்துல சமூகத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னு சொல்லணும், எழுதணும். பகையாளின்னு எழுதணுமா, அன்புள்ளவங்க எழுதணுமா? கனியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணுமா, கனியற்ற ஜீவியம் ஜீவிக்கணுமா? நம்மளை பார்த்து உலகத்தான் சொல்றதெல்லாம் 2வது 3வது இருக்கட்டும். நம்முடைய தெய்வம் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு சிந்திக்கணும். என்ன பார்த்து என் தெய்வம் என்ன சொல்றாரு? இப்ப மட்டும் புக்கை எழுத சொன்னோன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்ட? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. முதல்ல நம்ம பேர் தான் இருக்கும். முன்னால கூட பேர் போடாம எழுதி இருக்கிறாரு. இப்ப எழுதுறாங்க, எப்படி எழுதுவாரு? புதுச்சேரி சத்தியமார்க்க ஆலயத்திற்கென்று தனி புத்தகம் அப்படிம்பாரு, விசேஷித்த புத்தகம் பாரு. நம்பர் 1 பகையாளி, நம்பர் 2 பகையாளி, நம்பர் 3 பகையாளி. அழகா நம்மளை பத்தி லிஸ்ட் எழுதிடுவாரு. இப்படி எழுதுற அளவுக்கா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்? தனியற்ற வாழ்க்கையை நடத்தணுமா? பகையாளியா வாழ்ந்துட்டு இருக்கணுமா? புருஷங்கிட்ட பகையாளியா இருக்காத, கணவன்கிட்ட பகையாளியா இருக்காத, சொத்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிட்ட பகையாளியா இருக்காத, மாவன் மச்சின யாருகிட்டையும் பகையாளியா இருக்காத. பகையாளியாக இருக்காத என்று சொல்லப்படுவது முதல்ல ஆத்துமால இருக்காத. எங்க இருக்காத? நினைக்கங்க, ஆத்துமால பகைய வச்சிருக்காதீங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் எப்படி வேணா நடந்திருக்கலாம், நம்ம கிட்ட ஒருத்தர் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். அந்த காரியத்தை நினைச்சா மனசுல என்ன வரும்? பகை வரதான் செய்யும். ஆனா அந்த காரியத்தை நீ நினைக்காத, தேவனுடைய வசனத்தை நினை. நான் தேவனுடைய ஆலயத்துல பகையாளியா இருக்கிறேன்னு என் தேவன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்ற அளவுக்கு என் தேவனுக்கே நான் பகையாளியா வாழ்ந்துவிடக் கூடாது. என் ஆத்துமால பகைய வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய நடத்தக்கூடாது. உன் மனசுல பகை இருந்துச்சு அப்படின்னா அதை கிள்ளி எறிங்க, அதை வெட்டி போடுங்க, அதை நீக்குங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. எல்லாரிடத்திலும் உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. எல்லாரிடத்திலும் அன்பா நடந்து கொள்ளக்கூடிய பாத்திரமா உருமாறுங்க. அதான் தேவன் விரும்புகிறான். தயவு செய்து உன்னைய பகைக்கிற ஜனத்தை கூட, உன்னைய பகைக்கிற மனுஷனை கூட நீ பகைச்சால. அப்படி பகைச்சா நீ என்ன ஆளி? பகையாளி. சோ நம்ம கிட்ட யார் எப்படி நடந்துகிட்டாலும் அவர்கள் மேல நமக்கு என்ன வந்துடக்கூடாது? ஆக வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா வாழ்க்கையை நடத்தணும். அப்படி வந்துச்சுன்னா தெய்வம் என்ன பார்த்து பகையாளின்னு சொல்லிடுவாரு. அவருடைய ஆலயத்துல, அவருடைய ஆலயமா இருக்கிற என்னிடத்துல ஆத்துமால பகை இருக்க கூடாது. அடுத்த வசனம் வாசிக்க போறோம். மொழியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் இயேசுவிலே இருக்கிறேன் என்று சொல்லியும். ஒளி என்பது யாரை குறிக்குது? நீ இயேசுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? நீ ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? அப்படி சொல்லிட்டு தன் சகோதரனை, தன் எதிராளியை போடல. என்ன போட்டிருக்கு? இல்ல, எதிராளின்னு போட்டிருக்குதா? தன் சகோதரனை இப்படி போட்டுங்களே, தன் பகையாளியை அப்படியே போட்டுங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதுல இருக்கிறானா?
நீ இயேசுல இருக்கிற இயேசுல இருக்கிற இயேசுல இருக்கிறன்னு அடிக்கடி ஒரு தடவை சொல்றீங்க. நாங்கெல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நாங்கெல்லாம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், நாங்கெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கிறோம் அடிக்கடி சொல்றோம். பாரம்பரியத்தை கடைபிடிக்க மாட்டோம். ஏங்க நாங்க இயேசுல இருக்கிறோம். நாங்க உலக பிரகாரமா நடக்க மாட்டோம். ஏங்க நாங்க இயேசுல இருக்கிறோம். நாங்க உலக வழிபாடுகள் செய்ய மாட்டோம். ஏங்க இயேசுல இருக்கிறோம். ஆனா சகோதரனை மட்டும் பாய்க்கிறீங்க. ஏன் உங்க அண்ணனை கூப்பிடல, ஏன் உங்க அக்காவை கூப்பிடல, ஏன் உங்க தம்பியை கூப்பிடல? அவங்களுக்கு எங்களுக்கும் ஆகாது. இயேசுல இருக்கிறேன்னு சொல்ற, அது வேற இது வேற. அது தலை, இது பூவு. என்ன தலை என்ன பூவு? ஒண்ணு அன்புல இரு, இல்ல பகையில இரு. இயேசுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு புதிய கற்பனையை சொல்லி இருக்கிறாரா இல்லையா? நான் உங்களுக்கு புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். யோவான் எழுதியிருக்கிறாரா இல்லையா? நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் பகையாயிருங்கள். தப்பா எழுதி வச்சுட்டார் இயேசு. தப்பா சொல்லிட்டார் இயேசு. ஏன் உன் சகோதரன, ஏன் உன் சகோதரிய உன்னால அன்பு செலுத்த முடியல? இயேசுவில் இருக்கிறேன், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீ ஏன் பகையோடு இருக்கிறாய்? நீ கனியற்ற வாழ்க்கைய வாழ்ற அப்படின்னா, அன்பில்லாத ஒரு வாழ்க்கைய நடத்துகிற அப்படின்னா, நீ இன்னும் பகைய உன் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற. மனசுல இருக்கிற பகையை தூக்கி போடுவதற்கு நாம் உணர்வு பெற வேண்டும். அடுத்த வசனம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது யாரு சொல்றா? இயேசு சொல்றார். யார் நாமத்தின் நிமித்தம்? என் நாமத்தின் நிமித்தம் இயேசு சொல்றாரு. நீங்க எல்லாராலும் என்ன செய்யப்படுவீர்கள்? அப்புறம் முடிவு பரியந்தம் அன்போட நிலைச்சு நின்னாதான் ரட்சிக்கப்படுவோம். நம்மளை எல்லாரும் பயக்கதான் செய்வாங்க. இயேசுவை பின்பற்றும் போது நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு காரியத்துல பயக்கதான் செய்வாங்க. அப்படி பயக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பயக்க கூடாது. முடிவு பரியந்தம் நிலைச்சு நிக்கணும், அன்புல நிலைச்சு நிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இழக்காம இருக்கணும் அப்படின்னா முடிவு பரியந்தம் ஆவியின் கனியாகிய அன்பை குறிச்சு அக்கறை உள்ளவங்களா வாழணும். ஆவியின் கனிய கொடுக்க கூடாதபடிக்கு பகைக்கு இடம் கொடுத்து வாழக்கூடாது. நம்மளை யார் வேணாலும் பாய்ப்பாங்க, ஆனா நம்ம ஒருத்தரை கூட, அதுதான் சத்தியம், நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. நம்ம ஒருத்தரை கூட என்ன பண்ணக்கூடாது? பாய்க்க கூடாது. முடிவு வரையாங்க பகைக்காம நினைச்சு வாழணும். எல்லாம் உணரணும். இதெல்லாம் எப்ப வாழ்க்கையில் இந்த வசனங்களை நிறைவேற்ற போறோம்? ஏன் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்ப கனியா அறியாததுனாலதான், பகைய கனியா அறிஞ்சிருக்கிறதுனாலதான். பகை என்பது கனியற்ற ஒரு காரியம், பகை என்பது வேண்டாத ஒரு காரியம், பகை என்பது அக்கிரமமான காரியம். பகை என்னுடைய ஆத்துமால இருளை கொண்டு வரும். என் ஆத்துமால இருளுக்கு இடம் கொடுக்க கூடாது. என் ஆத்துமால அன்புக்கு மட்டும்தான் இடம் கொடுக்க வேண்டும். கடைசி வசனத்தை எல்லாரும் எடுப்போம். ரோமர் 8:7 எல்லாரும் எடுங்க. ஏன் நம்ம கிட்ட பகை இருக்குது அப்படின்னா, ஏன் நம்ம கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா, இந்த வசனத்துல இருந்துதான் அதை புரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் ரோமர் 7:8 எடுத்தாச்சுங்களா? ஓ, தப்பா சொல்லிட்டானோ? ரோமர் 8:7 எல்லாரும் எடுத்தாச்சு அப்படின்னா எல்லாரும் ஒருமித்து வாசிப்போம். எப்படி என்றால், மார்க்க சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் பழைய ஏற்பாடா இருந்தா நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். புதிய ஏற்பாடா இருந்தா கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். கிறிஸ்துவின் பிரமாணம் அன்பு, ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற அன்பு. அதுக்கு கீழ்ப்படிய முடியாம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன சிந்தை இருக்கு? அதை ஒத்துக்கங்க. என் ஆத்துமால பகை இருந்துகிட்டே இருக்குது, அது மிகுதியா இருக்குது, அது அதிகமா இருக்குது, அதை நீக்க முடியல, அது பலமாக போல இருக்குது அப்படின்னா நான் இன்னும் எதுலதான் சிந்திக்கிறேன்?
அதுதான் பிரச்சனை. தயவு செய்து மாம்சத்துல சிந்திக்காதீங்க. இங்க பாருங்க, அவங்க கூட எல்லாம் என்னால பழக முடியாது, அவங்க கூட எல்லாம் என்னால உறவா இருக்க முடியாது. மனுஷன் பேசுவான், அவன் கூட அவன் மனுஷனாவே மனுஷ தோட்டத்தில் இருக்கிற மிருகம், அவன் நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்படி என்ன சிந்தையில சிந்திக்கிறான்? பரலோகத்திலிருந்து தெய்வம் உங்களை என்னையும் பார்த்து இப்படி சிந்திச்சிருந்தாருன்னா என்ன ஆகுறது? இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இன்னைக்கு நீங்களும் நானும் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருப்போமா? இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருப்போமா? உங்களை என்னையும் தெய்வம் பாய்ச்சிதானே வச்சிருக்கணும். அவர் எதுல சிந்திக்கல? அவர் எதுல சிந்திச்சாரு? ஆவியில் சிந்தித்தார், ஆவியின் கனியின் அடிப்படையில் சிந்தித்தார். இப்ப நீங்களும் நானும் எதன் அடிப்படையில் சிந்திக்கணும்? ஆவியில் சிந்திக்கணும், வார்த்தையில் சிந்திக்கணும், ஆவியின் கனியின் அடிப்படையில் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா என்ன இருக்காது? பகை இருக்காது. ஒருவேளை நான் மாம்சத்துல சிந்திக்கிறேன் அப்படின்னா அது யாருக்கு விரோதமான பகை? தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமா நீ பகைச்சிட்டு வாழ்ந்துருவியா? முடிவு பரியந்தம் அப்படி வாழ்ந்துருவியா? அப்படி வாழ்ந்துட்டா உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தர் இருக்கிற அந்த உரிமை கிடைச்சிருமா? இறந்து போயிடுவ. நீ உன் சொந்த சகோதரனை சகோதரிய அன்பு கூற முடியாம பகையோட உன் வாழ்க்கைய நடந்துகிட்டு இருக்கிற அப்படின்னா நீ மாம்சத்துல சிந்திக்கிற அப்படின்னா தேவனுக்கு விரோதமான பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 3 விதமான பகை வந்துச்சு. பழம்பகை, மிகுதியான பகை, தேவனுக்கு விரோதமான பகை. இந்த 3ஐயும் வீட்டுல போய் நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த 3ல எதை உள்ள வச்சிருந்தாலும் உங்களால என்ன கனி கொடுக்க முடியாது? ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய அன்பை கொடுக்க முடியாது. ஆவியின் கனியாகிய அன்பை கொடுத்து வாழ்வதற்கு தடையாக ஆவியின் கனியற்ற சத்தியமாக பகை இருக்கிறது. இந்த பகையை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும், இந்த பகையை விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த பகை இல்லாம அன்போடு வாழ்வதற்கு நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எல்லாரும் மனம் திரும்ப எழுப்பி நிக்கலாமா? தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய புத்திரரா புத்திரியா வாழணும் அப்படின்னா ஆவியின் கனியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அன்பை கொண்டு வரணும். இந்த அன்பை நான் கொண்டு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதையா இருக்குது. வேத வசனத்தை சரியா விளங்கிக்கிறது இல்ல. சிநேகிக்க ஒரு காலம், பயக்க ஒரு காலம்னு சொல்லிட்டு இது பழைய காலம்னு சொல்லிட்டு பகையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்பணும். ஒருவேளை என்னிடத்துல பழம்பகை இருக்குதா? நான் என்னதான் மனம் திரும்பினாலும் ரட்சிக்கப்பட்டாலும் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்திலேயே அந்த குடும்பம் எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எங்க சொத்தை அபகரிச்சுட்டாங்க, எங்க கிட்ட இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னும் பழம்பகைய மனசுல வச்சிருக்கிறோமா? அதை குற்றம் என்று உணர வேண்டும். வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கிரமமற்று சிந்திச்சு பேசி மிகுதியான அக்கிரமத்தை ஆத்துமால வச்சுக்கிட்டு பகையோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோமா? தெய்வம் என்ன பார்த்து மிகுதியான அக்கிரமத்தோட இருக்கிறன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோமா? நம்ம மனம் திரும்ப வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தை நிமித்தம் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். என்னை யாரு வேணா பாய்க்கலாம், ஆனா நான் யாரையும் பாய்க்காம வாழணுமே. ஆனா என்னால பாய்க்காம வாழ முடியலையே, எனக்குள்ள பகை இருக்குது. மாமனார் கிட்ட பகை இருக்குதா? மாமியார் கிட்ட பகை இருக்குதா? மருமகிட்ட பகை இருக்குதா? அக்கா கிட்ட பகை இருக்குதா? தங்கச்சி கிட்ட பகை இருக்குதா? அண்ணன் கிட்ட பகை இருக்குதா? தம்பி கிட்ட பகை இருக்குதா? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவர் இருளிலே இருக்கிறான் என்று எழுதி இருக்கிறது. பகைய ஆத்துமாவை வச்சு ஆத்துமாவை இருளுள்ள ஸ்தலமா வச்சிருக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்திலே பகை இருக்கிறது. தேவனுடைய ஆலயமா இருக்கிற எண்ணிலே பகை இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக பகையாளியா வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதல்ல. ஏன் என்னிடத்தில் பகை இருக்கிறது என்று வேத வசனங்களை கவனிக்கும் போது மாம்ச சிந்தை என்னிடத்தில் இருக்கிறது. போதும்,
என் ஆத்துமாவிலே நான் மாம்சத்தின்படி சிந்தித்தது போதும். அவன் எனக்கு பிடிக்காம நடந்துட்டான், அவன் எனக்கு வெறுப்பா நடந்துட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னைய வஞ்சித்துட்டான், அவன் என்னைய அடிச்சுட்டான், அவன் என்னைய என்னென்னமோ பண்ணிட்டான்னு சொல்லி மாம்சத்துல சிந்திச்சு ஆத்துமால பகைய வச்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமான நகைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? ஆவியானவரே, என்னுடைய இருதயத்தை எனக்கு உணர்த்துங்க, என் ஆத்துமாவை எனக்கு உணர்த்துங்க. என்னிடத்துல அன்பு வெளிப்படாததற்கு காரணம் என்னதென்று என்னை உணர்த்துங்க. ஆவியின் கனியற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆவியின் கனியை குறித்த சத்திய அறிவு அன்பு எனக்கு வேண்டும் என்ற உணர்வை தாங்க. இனி நான் எதையுமே மாம்சத்துல சிந்திக்க கூடாது. நான் யாரையுமே அன்போட பார்க்கணும், யாரிடத்திலுமே அன்பை வெளிப்படுத்தணும், எல்லாரிடத்திலுமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு என்னுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். பகையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, பகையை எல்லாத்தையும் என்னிடத்துல எடுத்து போட்டு என்னுடைய இருதயத்தை அன்பினால ஆவியின் கனியினால நிரப்ப நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி எல்லாரும் உணர்த்தப்படுவோமா? யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. யாரெல்லாம் பகைச்சிருந்தோமோ அவங்களெல்லாம் பகைச்சது குற்றம் என்று உணர்ந்து அன்பை காண்பிப்பதற்கு நல்ல உணர்வு அடைந்து மனம் திரும்பினவர்களாக தேவ சமூகத்துல நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேற்பரவர்கள் ஜெபிப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொழுது சேவிக்கிறோம். அன்புக்கு எதிரான பகையா ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். செலுகிறோம். நீங்க பண்ண மாட்டவரா சோதரிக்கிறோம். நிலச்சிருக்க ஆண்டவரா கிருபை அளிக்கும்படியா செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே இருக்கக்கூடாது, சிந்திக்க கூடாது. செபிக்கிறோம். செபிக்கிறோம். இருளிலே இராமல் செபிக்கிறோம். நன்றி நன்றி. ஆமென் ஆமென்.